மதுரையில் வசித்த அருண் ஒரு மெக்கானிக். அவன் தன்னுடைய கடின உழைப்பால் நல்ல வருமானம் சம்பாதித்தாலும் கையில் எதுவும் சேமிக்காமல் செலவு செய்து விடுவான். புதிய போன், ஃபாஸ்ட் ஃபுட், நண்பர்களுடன் ஆடம்பர செலவுகள், இவையே அவனின் நாளைய வாழ்க்கை. சம்பாதிக்கிறோம், செலவழிக்கணுமே என்ற சுலபமான மனப்போக்கே அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் பழைய ஸ்கூட்டரை சரி செய்ய வந்த சிவசுப்பிரமணியம் என்ற முதியவர் அருணின் வேஷம் பார்த்து சிரித்தார். பில்லா, நீ நல்லாவே சம்பாதிக்கிற, ஆனா நீக்கேனோ எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கிதான் நடக்கிற மாதிரி இருக்கே என்று கேட்டார். அருண் திகைத்தான். என்னம்மா அப்படி சொல்றீங்க? முதியவர் அமைதியாகச் சொன்னார். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, அதை தக்க வைத்துக் கொள்வது ஒரு உளவியல். மிகச்சிறிய மாற்றங்களே பெரிய செல்வத்தை கட்டும். அருண் குழம்பி, எப்படி என கேட்டான். முதியவர் தன் வாழ்க்கையை எடுத்துக் காட்டினார். நான் ஒரு சாதாரண தையல்காரன். ஆனால் நான் என் சம்பளத்தின் 30% சேமிக்க 20% முதலீடு செய்ய ஆரம்பிச்சேன். பணம் தானாகவே மேலும் பணம் உருவாக்கும். செல்வம் என்பது ஆடம்பரம் அல்ல, கவலையில்லாமல் வாழும் சுதந்திரம். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை உலுக்கியது. வீட்டுக்கு வந்து தனது செலவுகளை வகைப்படுத்தி பார்த்தான். அதில் 60% தேவையற்றவை. அன்றே ஒரு முடிவு எடுத்தான். இனிமேல் சம்பாதிப்பதை விட பணத்தை நிர்வகிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த சில மாதங்களில் அருண் தனது வருமானத்தை பிரித்து ஒழுங்குபடுத்தத் தொடங்கினான். 40%, தேவைகளுக்கு 30%, சேமிப்பு 20%, முதலீடு 10%, தனி வளர்ச்சிக்கு மெல்ல மெல்ல கடன்கள் குறைந்து மன அழுத்தம் இல்லாமல் வாழ ஆரம்பித்தான். தனது வாழ்க்கையின் கட்டுப்பாடு மீண்டும் தனது கையிலே இருப்பதை உணர்ந்தான். அருண் இறுதியில் புரிந்தது, பணம் வாழ்க்கையை மாற்றவில்லை, பணத்தை பற்றிய என் சிந்தனையே மாற்றியது.